ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 5 ஸ்டாண்ட் பிரைட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து 4 ஸ்டாண்ட் பிரைட். இப்போ பார்க்க போகிறது 5 ஸ்டாண்ட் பிரைட் அப்படிங்கிற ஹேர் ஸ்டைல் தான். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 5 ஸ்டாண்டாட்டு அதை பிரிச்சுக்கணும். அதாவது 5 பார்ட்டிஷனாட்டு நம்ம அதை பிரிச்சுக்கணும். நம்ம 5 ஸ்டாண்டாக பிரிக்கிறோம்ல, பிரிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 5 ஸ்டாண்டுமே நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 5 ஸ்டாண்டாகவே பிரித்தாச்சு. ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க கரெக்டாக. நான் வந்து பிரிச்சுட்டேன். இனி அடுத்தால வந்து நம்ம வந்து அதை வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை வந்து செகண்ட் ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுருக்கோம். அப்படியே தேர்ட் ஸ்டாண்டுக்கு கீழே வச்சுருக்கோம். திருப்பி லெஃப்ட் சைடில் இருந்து பார்க்கணும். அந்த லெஃப்ட் சைடில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை வந்து அதே செகண்ட் ஸ்டாண்டுக்கு மேலே வைக்கிறோம். திருப்பி தேர்டு ஸ்டாண்டுக்கு கீழே கொண்டு போகிறேன் பாருங்கள். கீழே வச்சுட்டோமா? திருப்பி அதே மாதிரி ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை வந்து செகண்ட் ஸ்டாண்டுக்கு மேலேயும் தேர்டு ஸ்டாண்டுக்கு கீழேயும் வைக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டுக்கு செகண்ட் ஸ்டாண்டுக்கு மேலே தேர்ட் ஸ்டாண்டுக்கு கீழே நல்லா டைட்டாக பின்னுங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷிங்கில் ரப்பர் பேண்டு போட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டைட்டாக பின்னியிருக்கேன். டைட்டாக பின்னியிருக்கனால தான் பார்க்க அழகாக இருக்குது. ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ண அப்புறம் நீங்கள் ஃப்ளவர் மாதிரி வச்சு அதில் டெக்கரேட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.